நத்திங் ஃபோன் 3 இது எல்லாருக்குமான ஃபோன் கிடையாது, பட் ஒருத்தருக்கு பர்ஃபெக்ட்டா இருக்கும். அந்த ஒருத்தர் யாருன்றதையும் கண்டுபிடிப்போம். இது நம்ம ரிவ்யூவா இல்ல ஆர் வியூவா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. நீங்க ரொம்ப லேட் ப்ரோ, இருக்கிறதுலே கடைசி வீடியோ நீங்க தான் போடுறீங்க. நீங்க சொல்றது எனக்கும் கேக்குது. ஆனா Flipkartல ஆர்டர் போட்டு ஓபன் பாக்ஸ் டெலிவரி வந்து பிரிச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இப்படிலாம் வந்து கதை விட மாட்டேன். ஆக்சுவலி இது பிராண்ட் தான் அமைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சு உங்களுக்கு இப்ப தேவையான விஷயங்களை மட்டும் என்னன்னு வந்து சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் டிசைன். ஆனா அதை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கு, அப்புறமா சொல்றேன். நத்திங் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணது அந்த நத்திங் ஃபோன் 1 33,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. நத்திங் ஃபோன் 2 45,000 லான்ச் பண்ணிருந்தாங்க. அண்ட் இந்த போனை 80,000 லான்ச் பண்ணிருக்காங்க. ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. பிரைஸை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் எதுக்குன்றத வாயில சொல்லணும்னு தோணாலுமே, பட் யூஸ் பண்ணி பார்த்தா தானே எக்ஸாக்ட்லி என்ன இருக்குன்னு தெரியும். அதையும் நான் சேர்த்து சொல்ல போறேன். ஏன்னா இது ட்ரூ ஃபிளாக்ஷிப். அவங்களே சொல்றாங்கப்பா. நத்திங் OS ஆண்ட்ராய்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்மூத்தஸ்ட் UI அப்படின்னு சொல்லலாம். ஸ்லீக்காவும் இருக்கு அண்ட் ஸ்னாப்பியாவும் இருக்கும். பட் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஆக்ஷன் OS அண்ட் One UIல தான் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொட்டி கிடக்கு. ஏன்னா ட்ரூ ஃபிளாக்ஷிப் இல்ல. அண்ட் டிஸ்பிளே பார்க்கிறதுக்கு ஒரு சூப்பர்வான டிஸ்பிளே. இது வரைக்கும் அவங்க கொண்டு வந்ததிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். பட் LTPO கிடையவே கிடையாது. ட்ரூ ஃபிளாக்ஷிப். ஆண்ட்ராய்டில் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் அப்படின்னா S25 சீரிஸ். அதுல இருக்கக்கூடிய பேஸ் வேரியண்ட்டை விட இதோட காஸ்ட் ஜாஸ்தி. பட் அதுல இதை விட பெட்டரான டிஸ்பிளே இல்ல. இதோட போட்டியாளர் அப்படின்னு சொல்லி இன்டைரக்டா பார்க்கக்கூடிய OnePlusல ரீசெண்டா லான்ச் பண்ண 13s பாத்தீங்கன்னா இதை விட பெட்டர் டிஸ்பிளே. ஆனா இருந்தாலும் ஃப்ரண்ட்ல கார்னிங் லாக்ல 7ஐயே கொடுத்தீங்க பாத்தீங்களா, இந்த பட்ஜெட்டுக்கு மன தைரியம் தான்ப்பா. விக்டர்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா நல்ல சாவு வருமா? IP68 இருக்கு, இல்லாட்டி இன்னும் பொளந்திருப்பாங்க. பட் பரவாயில்ல. இன்னைக்கு இதுல சிலிகான் கார்பன் பேட்டரி மஸ்ட். அதை சம்சாவே கொண்டு வரல, இவன் கொண்டு வந்துட்டான் பாராட்டலாம் நினைக்கும் போது தான் 5500 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுக்குறாங்க. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. கரெக்டா தான் கேட்டீங்க. போனோட வெயிட்டுக்கு வெறும் 5500 mAh பேட்டரி தான் இன்னைக்கு இதுல தராங்க. அதுல சார்ஜரும் பாக்ஸ்ல வராது, நம்ம தனியா தான் வாங்கணும். ப்ராசஸர் ஒரு புத்தம் புதிய ப்ராசஸர். நம்ம ரீசெண்ட் டைம்ல தான் பார்த்திருந்தோம். ரொம்பவே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்டிமைசேஷன் ரொம்பவே முக்கியம். ஆனா இதுல பெஞ்ச்மார்க் ரன் பண்ணும்போதே கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 53 வரைக்கும் போயிருக்கு பெஞ்ச்மார்க்ல. அண்ட் கேமிங் ஆடும்போது பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே போயிட்டு இருக்கு. டப்புன்னு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கு அவங்க அப்டேட்டை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணணும். போக போக எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்றது அவர்களுக்கே nothing. அண்ட் ரெண்டாவது இதோடைய பிரைசிங். இந்த பிரைசிங்க்கு இந்த ப்ராசஸரா? ஏன்னா இதுல இருந்து 1/3 ஆஃப் த பிரைசிங் சொல்ல போனா 30,000 பட்ஜெட்ல இந்த ப்ராசஸர் சும்மா அப்படியே பூந்து விளையாடிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் இதை பிக் பண்ணணும்? இப்போ நீங்க சொல்றது கேக்குது ப்ரோ, எந்த போன்லயுமே இல்லாதது இந்த டிசைன். என்ன டிசைன்ரா அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஃபோன் லான்ச் ஆகும் போதும் சரி, லீக்ஸ் அப்பையும் சரி, நம்ம ட்வீட்டும் போட்டிருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு மாதிரி தான் இருந்தது. பட் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் பார்க்கறத விட நேரில் பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறும். பட் என் கையில் எடுத்து பார்த்து எங்கள் டீம்லலாம் நான் கேட்கும் போது கூட ஒரு சில பேருக்கு அப்படின்னாங்க. பட் இன்னும் ஒரு சில பேர் இல்லை ப்ரோ, கொஞ்சம் வித்தியாசமா, இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னாங்க. எனக்கு இனிஷியலி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்க கொஞ்சம் பழகின மாதிரி ஒரு 20% இப்போதான் கொஞ்சம் ஓகே இதை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த பக்கம் மூவ் ஆகுறேன். ஏன்னா டிசைன் இது வரைக்கும் இல்லாத மாதிரியான ஒரு ஏசிமெட்ரிக் டிசைன் நாங்க கொடுக்குறோம் அப்படின்றதுக்காகவே இந்த 80,000 சார்ஜ் பண்ணலாமா? பட் தி பிக்கஸ்ட் இனோவேஷன் அப்படின்றது அந்த கிளிஃப் லைட் காணுங்க. ஆக்சுவலி அது கிளிஃப் மேட்ரிக்ஸா மாத்திட்டாங்க. இங்க பா வேற லெவல்ரா. புது டெக்னாலஜி நினைச்சீங்கன்னா அதுல என்ன பண்ண முடியும்? ராக் பேப்பர் சிசர் விளையாடலாம், ஸ்பின் பாட்டில் விளையாடலாம், ஸ்டாப் வாட்ச். இன்னும் ஏன் நீங்க கேமரால போட்டோ எடுக்கும் போது அதுல உங்களுக்கு நீங்க என்ன எடுக்கிறீங்கன்றது தெரியும். ஆனா அதுல தெரியும் போது நீங்க இங்க கிளிக் பண்ணி ஏதாச்சும் எடுக்க முடியுமானா அது எடுக்க முடியாது. அதாவது கிளிஃப் மேட்ரிக்ஸ் இருக்கும்போது அது எடுக்க முடியாத மாதிரி இருந்தது. இப்போ இதெல்லாம் நாங்க புலம்பிட்டே இருந்தோம். இந்த வீடியோ பண்ற ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த அப்டேட்டை கொடுத்து எடுக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சரி, அப்படியாச்சும் அந்த கிளிஃப் மேட்ரிக்ஸ் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா சரி, இப்போ ஃபைனலி இதுல ட்ரூலி ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொன்னாங்களே, அப்படி என்னப்பா இருக்கு? டிஸ்பிளேவா? கண்டிப்பா கிடையாது. ப்ராசஸர் ஐயோ அது 30,000 இருக்கு. பேட்டரி சொல்லவே வேணாம், இதை விட பெஸ்ட் பேட்டரி நிறையவே இருக்கு வித் சார்ஜரோட. டிசைனு ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு அண்ட் UI கண்டிப்பா ஒரு பெஸ்ட் தான். ஆனா பிரைசிங் இது ஃபிளாக்ஷிப். பட் நத்திங்கோட மிகப்பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்ன தெரியுமா? கேமராவா? அதையும் பார்த்துருவோம். ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு நம்ம பிரைசிங் வைக்கும் போது ஃபிளாக்ஷிப் லெவல் கேமராவும் இருக்கணும்ல. இருக்குதான்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க இந்த சாம்பிள்ஸ் எல்லாம். அண்ட் நம்ம இதை 2 ஃபோன் கூட கம்பேர் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? ஒரு பிளைண்ட் கேமரா டெஸ்ட் நம்ம ட்விட்டர்ல வச்சிருந்தோம். வின்னர் யார் தெரியுமா? அதுல இந்த ஃபர்ஸ்ட் போல்ல வின் பண்ணது OnePlus Nord 5 தான். ஆனா செகண்ட் பொசிஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நத்திங்கும் ஐக்கும் நெக் டு நெக் இருக்காங்க. அண்ட் செகண்ட் போல்லையுமே OnePlus தான் வின் பண்ணிருக்கு. கம்பேரிட்டிவ்லி நீங்க நத்திங்கும் ஐக்கும் என்ன இடத்துல இருக்குன்னு பாக்குறீங்க. ஃபிளாக்ஷிப்ல பிரைசிங் மட்டும் வச்சா பத்தாது, கொடுக்கணும்ல. இப்போ சொல்ற நத்திங்கோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றது அவங்களுடைய மார்க்கெட்டிங் தான்.
ஏன்னா நத்திங் கால்பாய் ஃபர்ஸ்ட் உள்ள வந்து நத்திங்ன்ற பிராண்டை லான்ச் பண்ணும் போதே அவங்களுடைய பிசினஸ் கேஸ் ஸ்டடி எப்படி என்னன்றதை பத்தி தமிழ் டெக்ல டீடைல்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல இருந்த அதே விஷயங்களை கொஞ்சம் வேற மாதிரி இப்ப கால்பாய் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் பிடிச்ச அந்த கிஃப்ட் லைட் இப்ப தூக்கியாச்சு. மார்க்கெட்டிங் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த போனுடைய பிரைசிங் 80,000 ரூபாய். மார்க்கெட்டிங் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு டிசைன். மார்க்கெட்டிங் திரும்ப 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 ஃப்ரீயான மார்க்கெட்டிங். இப்போ எல்லார்கிட்டயுமே இந்த போன் இந்த பிராண்டை எடுத்துட்டு போய் சேர்த்தாச்சு. குளோபலா இன்னைக்கு தேதியில Flagship கூட போட்டி போட ஒரு புது பிராண்ட் பா அப்படின்ற ஒரு பேரும் வந்தாச்சு. ஸ்மார்ட். அடுத்ததா கால்பாய் எந்த மாதிரி ஒரு மூவ் பண்ண போறாருன்றத நான் கெஸ் பண்றேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா இது நடக்குதா இல்லையான்றத நீங்க சொல்லுங்க. அப்புறமா சொல்றேன், நீங்க மேல சொல்லுங்க. நத்திங் ஃபோன் 3 மூலமாக நாங்க ஃபிளாக்ஷிப் லெவல்ல தான் இருக்கோன்றத இப்போ உலகம் முழுசா அப்படி நம்ப வச்சுட்டாங்க. இந்தியால செல்ஃப் எடுக்கல, ஏன்னா இங்க வித்ததே வெறும் 5000 யூனிட் தான். பட் அவங்களுடைய மெயின் கான்சென்ட்ரேஷன் இந்தியா கிடையாது. ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங்கை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவங்க பிளானோட தான் வந்திருப்பாங்க. அது கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் குளோபலா இந்த ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்றது பார்க்கறதுக்கு யூஎஸ்ல யூகேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அஃபோர்டபுளா இருக்கலாம். அவங்க இந்த போனை வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த மார்க்கெட்டிங் மூலமா இந்த போனை வாங்க வச்சவங்க மூலமா இன்னுமே இந்த பிராண்ட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்டேபிளா நிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த வருஷம் நத்திங் ஃபோன் 4 இல்ல 5 இல்ல ப்ரோ அல்ட்ரா மேக்ஸ் ஏதாச்சும் ஒரு பேர்ல ஒரு புது போனை கொண்டு வர போறாரு. அதுல ஃபீச்சர்ஸ் லோடடா இருக்க போது அப்பதான் அல்டிமேட் ஃபிளாக்ஷிப் போன ஜெனரேஷன்ல இருந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்ல நாங்க கொண்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு பிரைசிங்கையும் இன்னும் கொஞ்சம் ஏத்தி அப்ப செல் பண்ணுவாங்க. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்போ இது நல்ல வேல்யூ தான்ப்பா அப்படின்றது போல நிறைய பேர் பேசுவாங்க. இதை நீங்க பார்க்க தான் போறீங்க. இது ஒண்ணு. ரெண்டாவதா ஒரு நல்ல போன் தான். ஆனா 80,000 ரூபாய்க்கு கிடையவே கிடையாது. அந்த சம்ஒன் பர்ஃபெக்ட் ஃபார் சம்ஒன்னு சொல்லி கால்பாய் ட்வீட் பண்ணாரு பாத்தீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்ப ஆடி சேல் எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தசரா சேல் வரும் இல்லையா, அந்த மாதிரி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு 45-50க்கு இந்த போன் ஒரு நல்ல போன். அப்ப யூ கேன் ஃபைண்ட் சம்ஒன் இல்ல மெனி ஒன்ஸ்.